Hi, hello, and welcome back to Chuchu School of Learning. Today we are going to see about an interesting story of a Japanese soldier. But before getting into it, if you haven't subscribed our channel, please do subscribe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பின்னாடி ஒரு பயங்கரமான மெசேஜும் இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து வேர்ல்டு வார் 2லேருந்து வந்த ஒரு போர்ஷன் தான். லியூபங் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது. அந்த ஐலாண்டில் வந்து ஜாப்பனீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுற ஆலைஸை வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜாப்பனீஸ் டீம் வந்து உருவாகுது. அந்த டீமில் வந்து ஹீரோ ஒன்னோடோ அப்படின்ற ஒரு சோல்ஜரும் இருக்கார். அந்த சோல்ஜருக்கு அந்த ஜாப்பனீஸ் டீமோட கமாண்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, நெவர் சரண்டர், இந்த வாரம் வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னார். அதை வந்து ஹி டுக் இட் பர்சனலி. November 26, 1944 அந்த நாளில் தான் இந்த முதல் ஃபைட் வந்து நடக்குது. அப்போ தான் வந்து இந்த கமாண்டர் வந்து அந்த ஹீரோ ஒன்னோடோ அப்படின்ற ஒரு சோல்ஜர் கிட்ட சொல்கிறாரு நெவர் சரண்டர்னு. அதுக்கப்புறம் வந்து 1945 ஃபெப்ரவரியில் வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட ஓவர்வெல்ம்டு பவரால் அங்கே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து முக்கால்வாசி சோல்ஜர்ஸ் வந்து செத்து போயிட்டாங்க. மிச்ச சோல்ஜர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. பை August 1945 US dropped an atomic bomb in cities like Hiroshima and Nagasaki, and this deadliest war came to an end. பட் இங்கே தாங்க ஹீரோ ஒன்னோடோக்கு இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார் முடிஞ்சு போயிடுது. யூஎஸ் கவர்மெண்ட்டும் ஜப்பான் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்துட்டு வந்து இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும். நிறைய பேர் வந்து ஜங்கிள்ஸில் இருக்காங்க, இந்த ஐலாண்டில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு டீம் வந்து உருவாக்குறாங்க. அந்த ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டரில் போய்ட்டு ஒரு லீஃப்லெட்ஸை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த வார் முடிஞ்சிருச்சு, இவங்களை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கும், எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹீரோ ஒன்னோடவும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு, இது வந்து நம்மளை ட்ராப் செட் பண்ணுறாங்க, நம்ம போனால் மாட்டிப்போம், நம்ம போகக்கூடாது, நம்ம வந்து வின் பண்ணணும் இந்த வாரை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கிள்ஸ்லேயே ஹைட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 5 years லியூபங் ஸ்டார்டட் தி நார்மல் லைஃப். அவங்க வந்து ஒரு ஹட்டு பில்ட் பண்ணிவிட்டு அந்த ஹட்டில் வாழ ஆரம்பிச்சுட்டு ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அனிமல்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நார்மல் லைஃப்பை நல்லாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஹீரோ ஒன்னோடவோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நினச்சாங்கன்னா, இதுதான் யூஎஸ் ஆர்மி அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபார்மர்ஸை கொல்றது, அந்த ஃபார்மர்ஸை ஷூட் பண்ணுறது, இந்த ஹட்டை எரிக்கிறது, அந்த ஹட்லேருந்து ஸ்டீல் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்த பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் தி கேம் டு அன் ஐடியா தட் they can spread a new flyer stating that this war came to an end. ஆனால் அதுக்குமே வந்து இந்த ஹீரோ ஒன்னோடவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெளியே வரலைங்க. இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஜப்பான் பண்ண சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பை 1952 வந்து they have made an final effort to spread flyers stating missing. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த சோல்ஜர்ஸ்லாம் இன்னும் திரும்ப வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, மேபி அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஜங்கிள்குள்ளே திரும்ப இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் திரும்ப வந்து ஒரு ஃப்ளையர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளையர்ஸில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸை போட்டுட்டு அந்த ஃப்ளையர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்குமே வந்து ஹீரோ ஒன்னோடவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நினச்சாங்க, இது வந்து யூஎஸ் பண்ணுற ட்ராப் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இதில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஃப்ளையர்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு ஜங்கிள்ஸ்லேயே இருந்தாங்க. இந்த பிலிப்பைன்ஸ் பாப்புலேஷன் வெயிட் பண்ணி அவங்களோட லைஃப்ஸை இழக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1959 அந்த ஒரு இயரில் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. நம்ம கவர்மெண்ட் மேலே இருக்க பிலீஃப் கம்மியாக இருந்ததுனால நம்ம வந்து திரும்ப ஃபயர் பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஸ்டேஞ்சஸ் அகெயின்ஸ்டாக வந்து ஃபயர் பண்ணலாம். அவங்க எப்போ வந்து நம்மளோட சண்டை போடுறாங்களோ, எப்போ நம்மளை ஷூட் பண்ணுறாங்களோ நம்ம திரும்ப ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுச்சு. பை 1959 கொசுக்கா அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர், அதாவது ஹீரோ ஒன்னோட ஒன்லி ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. இதை வந்து கொசுக்காவோட டெத்தோட நியூஸ் வந்து 1972 தான் வந்து ஜப்பானுக்கு போய் சேருது. அந்த நியூஸ் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஹீரோவனோடவும் உயிரோடு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை வந்து மீடியாஸில் போடுறாங்க. அப்படி போடும்போது வந்து ஜப்பான் கவர்மெண்ட், பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட், ஜப்பான் ஆர்மி, பிலிப்பைன்ஸ் ஆர்மி, ஜப்பான் போலீஸ் அண்ட் பிலிப்பைன்ஸ் போலீஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தேடுறாங்க. அவங்கக்கிட்ட கிடைக்காத ஹீரோவனோட சர்ப்ரைசிங்காக ஒரு எக்ஸ்ப்ளோரருக்கு கிடைக்கிறாரு. அந்த எக்ஸ்ப்ளோரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோரியோ சுசுகி அப்படின்ற ஒருத்தர் தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரராக இருக்கிறது தான் வந்து லைஃப்பில் ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நியூஸை கேட்டுட்டு நம்ம வந்து ஹீரோ ஒன்னோடவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பர்பஸை ஒன்று வச்சுக்கிட்டு அதை வச்சு சுற்றுறாரு. பை 1974 லக்கிலி ஃபவுண்ட் ஹீரோ ஒன்னோட. ஆனால் இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுனால ஹீரோ ஒன்னோட கிட்ட டேரெக்டாக இந்த மாதிரி நான் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்கேன், ஜப்பானில் வந்து உங்களை தேடுறாங்க, வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார்ன்றதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 2 days வந்து அவரோட நல்லா க்ளோஸ் ஆகிட்டு ஹீரோனோடவும் வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து அவர் கூட யாராவது இருக்க மாட்டாங்களா, ஆல்மோஸ்ட் 29 years வந்து அங்கே லோன்லியாக வந்து அந்த கொசுக்கடி, அந்த ஃபுட் இல்லாமல் ஒரே க்ளோத்ஸை போட்டுக்கிட்டு யாருன்னே தெரியாமல்
எல்லாரையும் சுட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தார். அந்த மொமெண்ட்டில் யாராவது கிடச்சா போதுன்ற மாதிரி ஒரு ஜப்பான் ஆள் கிடச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பித்து நல்லா பழகினோடனே ஒரு 2 days கழிச்சு வந்து இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஜப்பான் வந்து ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு வாரை வந்து முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் வந்து ஹீரோவனோட என்ன சொன்னார்னா, என் கமாண்டர்கிட்டேருந்து இந்த மெசேஜ் வராத வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்றத சொன்னாருங்க. நோரியோ சுசுகு வந்து இப்போ வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, உங்கள் கமாண்டர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோனோட வந்து வருவாராம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கமாண்டர் அங்கேருந்து வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி 29 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வேர்ல்டு வார் 2 வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகியில் இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பை 9th March 1974 ஹீரோனோட வந்து வேர்ல்டு வார் 2 ஃபைனலாக கால் ஆஃப் பண்ணுறாருங்க. சமல்ல ஒரு பயங்கரமான ஒரு ரெசிலியன்ட் அதிகமாக வந்து இதுதான் என் பர்பஸ், இதுதான் என் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 29 வருஷம் என்ன நடக்குது, அந்த உலகம் இவ்வளோ மாறினதுக்கப்புறமும் வந்து அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அந்த சஃபரிங்கை நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இருந்த ஒரு மனுஷன் வந்து பயங்கரங்க, சான்ஸே இல்லை. பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி இது ஒன்று. பட் இதில் வந்து ஒரு பயங்கரமான ஹிடன் மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் என்னன்றது இப்போ பார்ப்போம். அவனோட வந்து ஜப்பானுக்கு திரும்ப போயிட்டார். அதுக்கப்புறம் ஜப்பானில் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீமியர் எழுதினார். எல்லாமே ஃபைனுங்க. பட் இந்த கதை ஏன் சொன்னேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த கதை பின்னாடி வந்து அந்த சஃபரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு மீனிங் வந்து பயங்கரமாக இந்த ஸ்டோரியிலேருந்து வந்து ரிலேட் பண்ண முடியும். எல்லார் வாழ்க்கையிலையும் சஃபரிங்கிறது இருக்க போகுது. சஃபரிங் வந்து ஒரு இன்னெவிட்டபுளாக இருக்குது. சஃபரிங் இஸ் இன்னெவிட்டபுள், இஃப் சஃபரிங் இஸ் மஸ்ட், இஃப் சஃபரிங் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறப்போ நம்ம எதுக்கு சஃபர் பண்ணுறோம், ஏன் சஃபர் பண்ணுறோம் அப்படின்ற கொஷின் நம்ம என்றைக்குமே கேட்க மாட்டோம் நம்மக்கிட்ட. நமக்கு லைஃப்பில் கஷ்டம் இருக்குன்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணுமா அப்படின்ற கொஷின் வந்து நமக்குள்ளே கேட்குறோமா, இல்லை ஏன் வந்து நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற கொஷினை நம்ம நிறைய தடவை கேட்காமல் விட்டுறோம். ஸோ இப்போ சஃபரிங்கிறது வந்து ஒரு மஸ்ட்டு. சஃபரிங்கிறது இருக்க போகுது லைஃப்பில். ஏன்னா சஃபரிங் இருந்தால் தான் வந்து நம்ம லேர்னிங்னு ஒன்று வரப்போகுது. லேர்னிங்னு ஒன்று இருக்கும்போது தான் நம்ம வந்து அதில் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாக வந்து அதில் மாறுவோம். அதில் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கச்சே வந்து சஃபரிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். சஃபரிங் இல்லாமல் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அப்படின்றப்போ ஆர் யூ சூஸிங் சஃபரிங் ஆர் சஃபரிங் சூஸிங் யூ அப்படின்ற ஒரு கொஷினை வந்து நம்ம என்றைக்குமே ரிலேட் பண்ணாமல் எது வந்தாலும் அதுக்கு சஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கோப் பண்ண பார்க்குறோம். அது வந்து நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போவோமான்றது தெரியாது. ஸோ சூஸ் ய சஃபரிங், அதர்வைஸ் சஃபரிங் வில் சூஸ் யூ அப்படின்ற மெசேஜ் தான் இந்த கதை மூலியமாக நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். ஸோ சூஸ் ய சஃபரிங், otherwise suffering will choose you. Thank you. If you haven't subscribed our channel, please do subscribe. Thank you for listening. This is Chuchu School of Learning.